2026 தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்போம் என சூளுரைத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் பெருந்துயரத்துக்கு பின்னர் பனையூரிலேயே முடங்கி கிடக்கிறார். இதனை பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு எதிராக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அவரை சுற்றி வளைத்து போட்டுக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக அரசியல் செய்யவும் பல அரசியல் கட்சிகள் முண்டியடித்து வருகின்றன. இதில் எது நிஜம், நடக்கப் போவது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். விஜயின் அரசியல் பயணத்தை கரூர் பெருந்துயரம் தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் தன்னை பார்க்க வந்தவர்களில் 41 பேர் உயிரிழந்த போதும் தாவேகா தலைவர் விஜய் களத்தில் நிற்காமல் பிரைவேட் ஜெட்டில் வீடு திரும்பினார். அப்போது வீட்டுக்குள் முடங்கியவர் இப்போது வரை செய்தியாளர்களை கூட சந்திக்கவில்லை. இந்த நிலையில்தான் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தாவேகா தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளது விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில்தான் தனது அரசியல் பயணம் இருக்கும் என தெரிவித்திருந்தார். அதே நேரம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசை மிக காட்டமாக விமர்சிக்கும் விஜய் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவை மட்டும் கொஞ்சம் மென்மையாக விமர்சித்து வந்தார். இதனால் ஆரம்பம் முதலே விஜய் பாஜகவின் பி டீமாக இருக்கலாம் என விமர்சனங்கள் எழுந்தன. கரூர் பெருந்துயரத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக பாஜகவினர் கருத்து தெரிவிப்பதும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் இந்த சந்தேகங்களை இன்னும் அதிகப்படுத்தின. முக்கியமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு நேரடியாகவே அழைப்பு விடுத்தனர். ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்ப்பதை மட்டும் அடிப்படையாக கொண்ட பாஜக அதிமுகவுடன் தாவேகாவும் இணைந்தால் 2026 தேர்தலில் மாற்றம் ஏற்படும் என டெல்லி வட்டாரம் கணக்கு போட்டு காய்களை நகர்த்தி வருகிறது. கரூர் விவகாரத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதோடு இதனை திமுகவிற்கு எதிரான அரசியலாக மாற்ற வேண்டும் என்றால் விஜய்க்கும் பாஜக அதிமுகவின் தயவு தேவைப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வலம் வரும் இப்படியான கருத்துகளுக்கு விஜயோ அல்லது தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்களோ எந்த விதமான விளக்கங்களும் கொடுக்கவில்லை. அதனால் விஜய் எப்படியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமாகி விடுவார் என கூறப்படுகிறது. ஒருவேளை விஜய் அப்படி முடிவெடுத்தால் கண்டிப்பாக தொகுதி பங்கீட்டில் பெரும் சிக்கல் வரும். அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அதனை விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பதும் பெரும் கேள்வியே. முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஏதேனும் லாபம் இருக்குமா என்பதும் சந்தேகமே. இப்படி இன்னும் பல கேள்விகளுக்கு விடையே இல்லை. இதையெல்லாம் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தாவேகா இணையும் என்றால் அதில் பாஜகவும் அதிமுகவும் பலனடையுமே தவிர விஜய்க்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இதனிடையே தான் கரூர் பெருந்துயரத்துக்கு பின்னர் தாவேகா தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசியதாக தகவல்கள் வெளியாகின. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் தெரியும் என்று கூறப்படுகிறது. தாவேகா எக்காரணம் கொண்டும் பாஜக பக்கம் சென்றுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் ராகுல் காந்தி விஜயிடம் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அப்படி பாஜகவிடம் சரணடைந்தால் தாவேகாவின் எதிர்காலம் மொத்தமாக காலியாகிவிடும் என எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. விஜயின் தலைமை பண்பு, தாவேகாவின் அரசியல் கட்டமைப்புகள் குறித்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் விஜயை பாஜக பக்கம் திருப்பிவிடும்படி பொது தளங்களில் பேசுவது சரியான அணுகுமுறை கிடையாது. பாஜகவை சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் கடுமையாக எதிர்ப்பவர்கள் அவர்களது பலத்தை சிதைக்க வேண்டுமே தவிர தாவேகா போன்ற அரசியல் புரிதலற்ற கட்சிகளை பாஜகவின் மூளை சதைகளாக கோர்த்துவிடக் கூடாது. ஏனெனில் விஜயின் ரசிகர்கள் பாஜகவின் அரசியல் சூழ்ச்சி குறித்த புரிதலற்றவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.